టాబ్లెట్ వేస్తే ఎలా చనిపోతాడయ్యా? టాబ్లెట్ అంటే వయాగ్రా. டாட்டு பாடும் பாட்டு. ఏంటి చాలా సంతోషంగా ఉన్నారు ఈ రోజు? భూమిక. హలో భూమిక. భూమిక లేదు భీమరాజు గారు. ఎవరు? నేనే కిడ్నాపర్. కిడ్నాప్? హలో. నేను చెప్పునంటే నువ్వు చేస్తే నువ్వు కూతురు ప్రాణాలతో తిరిగి వస్తుంది. నువ్వు పోలీస్ దగ్గరికి వెళితే రేయ్ భూమిక విన్నావా? ఓకేవా? ఏమైంది ఏమైంది భూమికకి? எப்பனோ பூமிகா ஸ்டெப் 2 கமான் சொல்லு. எவ்வளவு டிமாண்ட் பண்ணலாம்? 1 லட்சம். உன் ஒருத்தன் ஒரு 1 லட்சம் தானா? பெரிய அமௌண்ட் கேட்போம், ஜாஸ்தி கேட்போம். 5 லட்சம். 5 லட்சமா? ஓகே ஓகே. అక్కడ ఎంపీ గారు చచ్చిపోయింటే అక్కడికి వెళ్ళి ఏడవకుండా ఇక్కడ వచ్చి ఆడుతున్నావేంటే? தமிழ் தமிழ் தமிழ்ல பேசுடா. பாட தெலுங்கா? நானும் பாட தெலுங்குச்சு தான். நீ நெல்லூர்னா நான் சித்தூர். நீ இன்னும் இந்த வீட்டுக்கு பினாமி ஓனர் தான். இந்த வீட்டுக்கு நான் தான் ஒரிஜினல் ஓனர். டாக்குமெண்ட் பாக்குறியா? ஏய், ஒரே லேண்ட 4 பேருக்கு அட் அ டைம் விற்கிறவனா? எங்கிட்டே வா ஒத்து. தாய் பாஷை சம்பாதிக்காதத தமிழ் பாஷை தான் சம்பாதிக்கும். ஏ பீமராஜு, நீ சம்பாதிக்காதத நீ போட்ட குட்டி தான் சம்பாதிக்கும். எங்கடா அவன் பொண்ணு? அவளை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன பினாமி சுனாமி விடுற? హలో, ఓ 5 రెడీ చెయ్యి. డబ్బిచ్చి భూమికి తీసుకెళ్ళు. 5 கோடிலாம் முடியாது. 2 கோடி தரேன். சொல்லு சொல்லு. 2 కోట్లు ఇస్తాను. 2 கோடியா? ஹலோ. ஸ்டெப் 3 ஜகா வாங்குறோம். 5 லட்சத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. 2 கோடி யார் ஃபேஸ் பண்றது? ஆனா உன்னை பூமிகா, உங்க அப்பா உன் மேல கடும் பாசத்துல இருக்காருன்னு மட்டும் தெரியுது. ஸ்டெப் 4 உன்னை கை கால் வாய் மூடி டிக்கில போட்டுறோம். உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி துர்கம்மா தெருவுக்கு காசு எடுத்துட்டு வர சொல்லிடுறோம். அவர் வந்து பாப்பாரு. யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா கார் இருக்கும். கார் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. கார் எடுக்கும் போது உள்ள இருந்து ஒரு உதவிடு டிக்கிய திறப்பாரு. உன்னை ரெஸ்கியூ பண்ணுவாரு. கிட்னாப்பர் சப்ஸ்காண்டட் எவ்ரிவன் இஸ் சேஃப். எப்படி? ஐயோ, என்னாச்சு பவன்? நம்ம பூமிகா பாட்ட சொல்லிட்டு தானே போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டு வந்திருக்கணும். சொல்லாமலே போட்டு வந்துட்டோமே. சரி வா, போய் சரி பண்ணிடலாம். ஐயோ, ஆடிக்கார காணோம். இதோ பார், என் லைஃப்ல அடிச்ச 6வது ஆடிக்கார். சூப்பரா இல்ல? பீகார்காரன் காலையில போன் பண்ணியிருந்தாப்பா, டெலிவரி ரெடின்னு சொல்லிட்டேன். ஓனர் கூடயே வந்துட்டானா? ஆதாரமா இல்லை சேதாரமா எனக்கு நீ யாரடி கொஞ்சம் சொல்லு. ஆடிக்கால இவ்வளவு அழகா ஸ்டெப் எடுப்பாங்க. துருவமா இல்லை தெல் துருவமா எனக்கு நீ யாரடி கொஞ்சம் சொல்லு. உன்னை இழுப்பது நானா, என்னை இழுப்பது நீயா? உயிர் தரிப்பது நானா, உயிர் பறிப்பது நீயா? என் நெஞ்சு தவிக்கின்றதே. ஏ நாயுடு, எங்கடி இருக்க? சகா, இந்த சிவப்பு காருக்கு வாட்டர் வாஷ் பண்ணி பட்டி பார்த்து டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணி பல சூப்பரா ஆக்கிற சகா. அவதாண்டா இது, அவளேதான் 10 வருஷமா என் மனசுக்குள்ள இருந்து படுத்துனா அவதாண்டா இது. இவ்ளோ பக்கத்துல இருக்கான்னு என்னால நம்பவே முடியலடா. நம்பாத, இத கஷ்டப்பட்டு நான் கடத்திட்டு வந்திருக்கேன். அது என் ப்ராப்பர்ட்டி. எதுக்கு ஆரம்பிக்கிற? ஓமாட்டோணுமா? உங்க அருமை புரியாம நானே பிளான் பண்ணி எனக்கே ஆப்ப வச்சுக்கிட்டேன். அப்பா எனக்கு காப்பாத்துங்க. இது என்ன இடம்? பீமராஜ் பொண்ணுகிட்டயே வேலை காட்டுறீங்களா? பினாமி பீமராஜ் பண்ணா? கிட்னாப்ல இருந்து மீட்கிறதுக்கு எங்க அப்பா எவ்வளவு பணம் ரெடி பண்ணிருந்தாரு தெரியுமா? தெரியல எனக்கு. குயிக்கா நம்ம ஆபீஸ் போ. 2 கோடி எடுத்துக்கோ.
பீமராஜு தெரியுமா? ஆ எம்பி பினாமி. ஆ அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு. அவங்க அப்பா ரெடி பண்றது 2 கோடியான்னு கேளு. ஆமா, இவருக்கு எப்படி தெரியும்? எப்பரா அத கொடுக்க போறதே நான் தான். ஏவண்டி ம் உன் பொண்ணு கிடைச்சாதான் உன் உயிர் உனக்கு தங்கும். ம் இல்லைன்னா எம்பிக்கு மேல காலாம கால் வேணுமா அங்க அனுப்பிடுவேன். ஒருவேளை கடத்தினவங்க அவளை கொண்டுட்டா கூட அவ உடம்பு எனக்கு வேணும். 5 கோடி கொடுத்தாவது பணத்தை வாங்கிட்டு போவேன். நான் பொல்லாதவ. నాయుడు నువ్వు చెప్పినంటే డెలివరీ చేశాను. நான் நினைக்கிறேன் அந்த சுருட்டு கற்பிக்கிட்ட உன்னை நல்ல ரேட்டுக்கு உங்க அப்பாவும் சித்தியும் வித்துருக்கணும். யாராவது துபாய் ஷேக்கு தள்ளி விட்டுருவா. குறைஞ்சது 10 கோடிக்கு வித்திருந்தாதான் 2 கோடி ரூபாய் கொடுத்து உன்னை காப்பாத்த ஒத்துருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்றதுன்னே நான் சொல்றேன். நமக்கு அந்த 2 கோடி தான் இப்ப முக்கியம். நான் தான் கிட்னாப்பர். சொன்னபடியே இந்த பொண்ணை அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு 2 கோடி ரூபாய் நான் வாங்கிடுறேன். நீ பயப்படாத. நீ என்ன பண்ற சகா? ஒக்கடு படத்துல வர மகேஷ் பாபு மாதிரி உள்ள பூந்து அந்த சுருட்டு கருப்பியை தாக்கிட்டு இந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துரு. உனக்கு 2 கோடி முக்கியம்னா எனக்கு பூமிக்கோட உயிர் ரொம்ப முக்கியம். கேவலம் பணத்துக்காக இந்த பொண்ணை பணைய வைக்க மாட்டேன். நித்தே நீ சண்டை போட்டு காப்பாத்த அளவுக்கு உன்கிட்ட தலையோட வீரமோ தளபதியோட கத்தியெல்லாம் ஒத்துக்கோ. அதை விட்டு சகா நீ ஹீரோ கிடையாரா? ஹீரோட டூப்பு. ஹீரோவை விட ஹீரோவுடைய டூப்பு தாண்டா நல்லா சண்டை போடுவான். பூமிகா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். நல்ல வேலை செந்தட்டி செத்து போயிட்டான். அவன் உசுரோட இருந்துட்டு தான் அம்பிடுத்தான். ஒருவேளை செந்தட்டி உசுரோட வந்து சொத்துல பங்கு கேட்டா இந்திராணி கேட்டாலத அதுக்கு செவத்த அவன் உயிரோட வந்தா கொன்றுவாங்க. சரி நடா கதை பத்தி ஏன் பேசணும்? நான் ஜெயிலர் ரூம்ல வெயிட் பண்றேன். சட்டுட்டு வா. அப்பா நீ எப்ப வந்து செந்தட்டி? எப்போ வந்தேன்னு கேட்காதீங்க, எப்போ திருநெல்வேலி போவேன்னு கேளுங்க. நீ உசுரோட இருக்கிறதே தெரியக்கூடாது செந்தட்டி. அப்பா செவத்த அவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் அவன் பேருக்கு பொறுத்த நான் வேடிக்கையா பார்ப்பேன். திருநெல்வேலி போவேன். யோசிச்சு பேசு. யோசிச்சு செய்வேன். எழுதி வச்சுக்கோங்க, சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் வரும். வரேன். தேவுடா సగం ఇక్కడ సగం అక్కడ. ஊர்மிளா, உனக்கு நான் வேணும்னா நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? என்ன? நீ திருநெல்வேலி போகணும். யூ மீன் தமிழ்நாடு? மணி லாண்டரிங் செய்ய பசங்களை இன்டர்வியூ பண்ணி பேங்காக் கூட்டு போவிய. ஆமா, லாஸ்ட் டைம் ட்ரிவாண்ட்ரம் பசங்களை பிடிச்சேன். இப்போ திருநெல்வேலி போ. எங்க அப்பா கிட்ட நம்பர் வாங்கி தரேன். வனமூர்த்தின்னு பேரு. லாட்ஜ் லீஸுக்கு நடத்துறாரு. நீ அங்கேயே போய் தங்கிக்க. அவர் மூலியமா ஒரு இன்டர்வியூ ரெடி பண்ணிக்க. ஒருத்தன் அங்க கண்டிப்பா வருவான். அவனை நீ செலக்ட் பண்ணிட்டு அவன் கூட பேங்காக்கு ஒரு 6 நாள் போயிடு. யாரவ? பாதி நோட்டு. புரியல. பார்த்தா புரியும். சக மிக்கட சக மக்கட. அப்படியே ஹைதராபாத் ராஜ மாதிரியே இருக்கிறீங்க. செயலில் இருக்க லிங்கராஜா சொன்னதா நீங்க போன் பண்ணி சொன்ன விடுறீங்க. நான் எல்லா ஏற்பாடும் இன்டர்வியூக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பயிலும் இப்ப வந்துருவாங்க. வந்தா ஒருத்தர் ரூம் அனுப்பி வைங்க. ரூமுக்கு பொண்ணுங்களை அனுப்ப சொல்லி தானே கேள்விப்பட்டிருக்கோம். இதான பயங்களை அனுப்ப சொல்லுது. நம்ம சாதி பிள்ளை இருந்து இப்படி செய்யுமா? இல்ல இப்படிதான் நடக்குமா? ஏல சௌத்த எங்கட இருக்க? வந்துட்டியா? கீழே தான் இருக்கியா? மேல வாழ என் ஆபீஸ் ரூமுக்கு. இது வரைக்கும் 10 பேர் பிளாட்ல. நெக்ஸ்ட்.
செகா வணக்கம் டீச்சர். மன்னிச்சுங்க மேடம். கம். நான் செவத்த கால. செகா என்ன விளையாட்டு இது? அது என் விளையாட்டு இல்ல, எங்க அம்மா அப்பா விளையாட்டு. பாத்தியா? இவனை தான் நீ செலக்ட் பண்ணி பேங்காக் தள்ளிட்டு போயிடணும். உனக்கு தேவை என் உருவம் தானே? திருப்தியா? நீ சொன்ன மாதிரி நீயே கிடைச்சிட்ட. சகம் அக்கடா சகம் இக்கடா. சரி சரி, அப்படியே பேச்சு கொடு. அந்த நாய் என்ன மாதிரி குலைக்குதுன்னு நான் பார்க்கணும். அதே மாதிரி நடிக்க கத்துக்கணும். என்னோட ஃபாரின் வரணும். அங்க இருக்கிற பேங்க்ல உங்க பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். உங்க பேர்லயே பணம் டெபாசிட் பண்ணுவோம். நான் நீட்ற பேப்பர்ல நீங்க சைன் பண்ணணும். திரும்ப வரும்போது உங்க கையில $10,000 தருவேன். அதிர்ஷ்டமலர், அதிர்ஷ்டமலர், அதிர்ஷ்டமலர். நான் இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டேன். ஃபாரின் போறேன் 6 நாள். சூப்பர். நீதான் டியூப்லைட் ஆச்சே. எப்படி இன்டர்வியூல பாஸ் பண்ண? அதை ஏன் கேக்குற? அந்த இன்டர்வியூ பண்ண ஆபீசர் இவன் மேல வச்ச என்ன திருப்பி எடுக்கவே இல்லையே. ஏன்? அதானே தெரியல. ஆனா இன்டர்வியூ எடுத்த ஆபீசர் ரொம்ப அழகா இருந்தாங்கல்ல. அழகான ஆபீசரா? பேரு? பேரு ஊருக்கு வந்திருக்க ஒரு பேரு நாயுடு சார். நாயுடு சார். ஆமா இல்ல, நாயுடு சார் இல்லாம பின்ன என்ன? ஆமாமா, தசாவதாரம் பலராம் நாயுடு கமல் மாதிரி. எவ்வளவு அழகு. கரெக்ட் தானே? பரவாயில்ல, நம்ம சாதி தானே. கிடைச்சிட்டாரு அப்பா கிடைச்சிட்டாரு. அப்பா கிடைச்சிட்டாரு. ஆட்டி கொடுக்க மாட்டேன் மதுரை மீனாட்சி கண்ணை திறந்துட்டாங்க. நம்ம அப்பா திருநெல்வேலியில செத்து போனா போட்டுக்கலாம். நம்ம அப்பா சாரிண்ணே, எனக்கு படிக்க தெரியாதுண்ணே. ரெடியா? ஆ பார்க்கலாமா?